85th problem பாருங்க 85 kilojoule of heat is supplied, so positive, right? 85 kilojoule of heat is supplied, okay. During the next process system வந்து reject ஆகுது. First process constant volume சொல்லிட்டாங்க. Next processல reject ஆகுது heat at constant pressure process, அங்க work நடக்குது, okay. System is brought to the original state. Again மூணாவது ஒரு process. இந்த சைக்கிளில் 3 process இருக்குது, right? Initial internal energy இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் டூரிங் த ப்ராசஸ், அந்த டோட்டல் சைக்கிளில் வந்து டோட்டலாக ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்களா. ப்ராசஸ் 1 இதில் ஹீட் சப்ளை இவ்வளோ, அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒர்க்கு 0, கான்ஸ்டன்ட் வால்யூம்னு கொடுத்தாலே ஒர்க்கு 0 தான். இதை நாம் தான் எடுத்துக்கணும், ரைட்டா? சரி, அடுத்த ரெண்டாவது ப்ராசஸில் ஹீட் இவ்வளோ ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ், ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது ப்ராசஸ் கடைசி ப்ராசஸ் மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடுதா 3 to 1. அந்த மூணாவது ப்ராசஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை நாமளாக தான் எடுத்துக்கணும். Q = 0. அப்போ ஒர்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ப்ளஸ் டேட்டா, அது நமக்கு தேவையில்லை இந்த ப்ராப்ளமில், ரைட்? ஸோ நீங்கள் எப்படியும் ஒரு சைக்கிளுக்கு வந்து Q net = W netன்னு போட போகிறீங்க. ஸோ Q எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ W எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவ்வளோ வரும். ஸோ Wவில் இது மட்டும் அன்னோன், அதை கண்டுபிடிச்சிடலாம். 15 kilojoule இஸ் த ஆன்சர். லோன் கேட்குறாங்க, ஓகே. 28th ப்ராப்ளம். க்ளோஸ்டு சிஸ்டம் ரிசீவ்ஸ், ஓகே, இவ்வளோ ஹீட் பாசிட்டிவ், இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது 30 kilojoule, குறையுது. அப்போ U2 - U1 ΔU வந்து -13 சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னா W = 90 kilojoules வருது. 90 Q சப்ளை ஆகுதா 60 kilojoule, இன்டர்னல் எனர்ஜி குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க, டிக்ரீசஸ் 30 kilojoule, -30 kilojoule. ஸோ டைரெக்டாக நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் we will get W = 90 kilojoule. 31st ப்ராப்ளம் பாருங்கள். ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க, ஒர்க் டன் ஆன் த க்ளோஸ்டு சிஸ்டம், ஸோ மைனஸ், ரைட்டா? அண்டு இவ்வளோ ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் மைனஸ்ஸு. ஸோ இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீசஸ் பை, எவ்வளோ வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்னு டிக்ரீஸ்டு பைன்னு இதிலே சொல்லிட்டாங்க, ரைட்டா? ஸோ வர்ற வேல்யூ உங்களுக்கு வந்து மைனஸில் வரும் ஆன்சரு, ரைட்? மைனஸில் வரும், பட் பாசிட்டிவ் வேல்யூவை தான் நீங்கள் போடணும். ஏன்னா டிக்ரீசஸ் பைன்னு கொஷின்லேயே கேட்டுட்டாங்க, ரைட்டா? அப்போ 20 kg அப்படின்னு போட்டிங்கன்னா 20 kg குறையுதுன்னு அர்த்தம், ரைட்டா? -20ன்னு போட்டுறக்கூடாது, ஓகே. -20 kilojoule ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். Q = -40 kilojoule per kg, ரைட்டு? ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ இதே நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ΔU வந்து -20 kilojoule per kg, ரைட்டா? இட் டிக்ரீசஸ் பை 20 kilojoule per kg. ஸோ ஆன்சரில் வந்து -20யும் கொடுத்துருந்தாங்க, 20யும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா 20 தான் எழுதணும். ஏன்னா இந்த டிக்ரீசஸ் பை அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குறையும்னு கேட்டிருக்காங்க, 20 குறையும் அப்படின்னு நம்ம சொல்லணும். -20 குறையும்னு சொல்லக்கூடாது, ரைட்டா? அவங்க எப்படி கேட்டிருந்தா இந்த -20ங்கிறது கரெக்ட் ஆன்சர்னா ஃபைண்ட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா -20ன்னு நீங்கள் போடணும், ரைட்டா? பட் அவங்க கொஸ்டினில் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க, ஹவு மச் டிக்ரீஸ், இட் இஸ் டிக்ரீஸிங் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 kilojoule per kg தான் கரெக்ட் ஆன்சர், ஓகே. ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும், அதை பார்த்து தான் நம்ம. 33rd ப்ராப்ளம் பாருங்கள். A gas is flowing through an insulated nozzle, ரைட்டு? இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் தான். அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை இன்சுலேட்டட் நாசலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் we will get, அதுதான் அந்த ஃபைனலாக நமக்கு வர ஆன்சர் C2. அந்த ஜெட் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா போடுவோம் இல்லையா, √2000 ΔH, ரைட்டா? இந்த ΔH வந்து கிலோஜூல் per kgயில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 1000 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டா?
ஸோ ஏன் அப்படின்னா இப்போ கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இது எல்லாமே வந்து ஜூல் பர் கேஜியில் தான் வரும். இன்சுலேட்டட் நாசல் இனிஷியல் வெலாசிட்டி, எப்போவுமே நாசலில் இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ரைட்டா, நெக்லெக்ட் பண்ணி நமக்கு என்தால்பி ட்ராப் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, என்தால்பி ட்ராப் வந்து 45 கிலோ ஜூல் பர் கேஜி. இதையெல்லாம் நம்ம வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னா ரைட்டா நமக்கு வந்து எல்லாமே 0 ஆகிடும். Q 0 ஆகிடும். ரைட்டா, Q 0 ஆகிடும், W 0 ஆகிடும், டெல் H இருக்கும். ரைட், ப்ளஸ் டெல் KE இருக்கும், டெல் PE 0 ஆகிடும். ரைட்டா, இது 0 ஆச்சு, இது 0 ஆச்சு, இது 0 ஆச்சு. ஸோ இது ரெண்டு தான் இருக்கும். அப்போது கெயின் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன் என்தால்பின்னு வருமா? ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் 2000 ஏன் போடுறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரைட், இது கிலோ ஜூல் பர் கேஜியாக மாறணும். கிலோ ஜூலில் மாறணும்னா டிவைடட் பை 1000 போடணும். ஸோ half mc² by 1000 equal to m into this enthalpy. அப்போது உங்களுக்கு C1 நெக்லிஜிபிள் ஆகிடுச்சுன்னா C2 is equal to இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஜென்ரலாக நீங்கள் நாசல்னு போட்டு நாசலில் என்தால்பி ட்ராப் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை போட்டுடலாம். ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஞாபகம் இல்லைன்னா இப்படி போட்டு தான் நீங்கள் டெரைவ் பண்ணி பார்க்கணும். ரைட்டா, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸில் கொடுத்துருக்காங்க C2 is equal to 44.47 இன்ட்டு என்தால்பி ட்ராப்னு அதை கூட யூஸ் பண்ணலாம். ரைட், பட் இதில் வந்து டைரெக்டாக 2000 இன்ட்டு இப்படி போடுறது தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி போட்டுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், 35th ப்ராப்ளம் பாருங்கள். நெட்ஒர்க் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்ன +30 -50 -10 +60. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 90 - 60 30 வருதா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிளில் Q நெட்டு இஸ் ஈக்குவல் டு W நெட்டு. ஓகே, ஃபார் அ சைக்கிள். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். ரைட்டா, ஸோ நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவோ அதே தான் நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும். அப்போ டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் 30 வருது. 30 ஜூல் வருதுன்னா 30 நியூட்டன் மீட்டர் இஸ் த ஆன்சர். ஜூலுங்கிறது நியூட்டன் மீட்டர் தான். ரைட்டா, அப்போ 30 நியூட்டன். Q அவங்க வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. எது சப்ளை எது ரிஜெக்டட் அப்படிங்கிறதெல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் Q நெட்டு கண்டுபிடிங்க. தட் இஸ் நத்திங் பட் W நெட்டு. ஓகே, ஸோ ஜூலுங்கிறது நியூட்டன் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 36th ப்ராப்ளம் பாருங்கள். A system executes a cyclic process, right, 1 to 2, 2 to 1. ரைட்டா, 1 to 2ல் Q இவ்வளோ, 2 to 1ல் Q இவ்வளோ, 1 to 2ல் ஒர்க் இவ்வளோ, 2 to 1ல் ஒர்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட்டா, அதாவது ஒரு ப்ராசஸ் இப்படி போயிட்டு 1 to 2 போயிட்டு திரும்ப அதே பொசிஷனை ரீச் பண்ணுது ஃபைனலாக. ரைட்டா, வேறு பாத்தை ஃபாலோ பண்ணுது. அதனால தான் அந்த QW எல்லாம் சேஞ்ச் வருது. ரைட்டா, ஸோ இது எவ்வளோன்னு கேட்குறேன் மீட்டர். ரைட், இது அதே மாதிரி தான். 1 2 ஒரு ப்ராசஸ்ஸு, 2 1 another ப்ராசஸ்ஸு. திஸ் கான்ஸ்டியூட் எ சைக்கிள். ஓகே, ஸோ 1 2ல் ஹீட் எவ்வளோ, ஒர்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 2 1ல் ஹீட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ Q net is equal to W net, right, for a cycle. ஓகே, இதுதான். ரைட், நெக்ஸ்ட் 37th ப்ராப்ளம் பாருங்கள். A closed gaseous system undergoes a reversible constant pressure process 2 bar. இவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது மைனஸ்ஸு. ஓகே, வால்யூம் சேஞ்சஸ் ஃப்ரம் V1 V2. ரைட்டா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக Q ரிஜெக்ட் ஆகுது, வால்யூம் குறையுது. ஸோ W ஈக்குவல் டு P இன்ட்டு V2 - V1 போட்டிங்க அப்படின்னா, அதாவது பாரில் இருக்கிறத கிலோ பாஸ்கலில் மாற்றிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு W கிலோ ஜூலில் வரும். ரைட்டா, சரி. இதுக்கப்புறம் இந்த நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெல்யூ இஸ் -80 கிலோ ஜூல், அதாவது இன்டர்னல் எனர்ஜி குறையுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து 38th ப்ராப்ளம் பாருங்கள். த வேல்யூஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கிவன். ரைட்,
அது என்னன்னா ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபுலர் காலமில் 4 ப்ராசஸ்ஸு, 4 ப்ராசஸ்க்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூஸ் வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. ரைட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தெர்மல் எஃபிஷியன்சியை நாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, தெர்மல் எஃபிஷியன்சி அண்ட் ஒர்க். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். அதே மாதிரி தான், பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒர்க் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரைட், இந்த ப்ராசஸ் அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எது மைனஸ் எது ப்ளஸ்ஸுங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் இப்போ இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த டேபிள்லேருந்து டைரெக்டாக நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சிடும், நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் தெரிஞ்சிடும், ரெண்டுமே சேம் தான். ரைட்டா? இப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது என்ன நம்ம யூஸ் பண்ணோம்? நெட் ஒர்க்கு டிவைடட் பை ஹீட் சப்ளை. இது நாட் நெட் டோட்டல் ஹீட்டு கிடையாது இது. ரைட்டா? டோட்டல் ஹீட்டு கிடையாது, இது எவ்வளோ சப்ளை ஆச்சோ அதை மட்டும்தான் நம்ம டினாமினேட்டரில் இன்புட்டாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஸோ இந்த 300 கிலோ ஜூலுங்கிற ஹீட்டு மட்டும்தான் உள்ளே வருது. அப்போ இதுதான் ஹீட் சப்ளை, இது கிடையாது, இது வெளியில் போகுது, ரிஜெக்ட் ஆகுது. அப்போது இதை மட்டும்தான் நீங்கள் டினாமினேட்டரில் இன்புட்டாக எடுத்துக்கணும். ரைட்? ஒர்க்கு வந்து நெட்ஒர்க்கு, டோட்டலாக நெட்ஒர்க் எவ்வளோ வெளியில் வருதோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ 200/300.66, ஸோ 66.67% எஃபிஷியன்சி. ரைட்டா? சரி, அடுத்த குவான்டிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒர்க் ரேஷியோ. ஒர்க் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா, கேஸ் டர்பைன் படித்தவங்க எல்லாருக்குமே இது தெரியும். ரைட்? W நெட் ஒர்க் டிவைடட் பை டர்பைன் ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டர்பைன் ஒர்க்கு ஒரு 1000 ஜூல் டெவலப் ஆகிருக்குன்னு வைங்க, அந்த டர்பைன் ஒர்க்கிலேருந்து ஒரு 600 ஜூல் இல்லை 500 ஜூல் வந்து கம்ப்ரஸர் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, மீதி வெளியில் வர்றது 600 ஜூல் கம்ப்ரஸர் எடுத்துக்கிச்சுன்னா 400 ஜூல் தான் வெளியில் வரும். ரைட்டா? அந்த 400ங்கிறது நெட்ஒர்க்கு, டர்பைன் எவ்வளோ டோட்டலாக டெவலப் பண்ணுச்சு அப்படிங்கிறது டோட்டல் டர்பைன் ஒர்க்கு. ரைட்டா? சரி, இப்போ இதில் எது டர்பைன் ஒர்க்கு? நம்ம நெட்ஒர்க்கு தெரியும், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி இது பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? டர்பைன் ஒர்க்கு எதுன்னா, பாசிட்டிவாக இருக்கிறது எதுவோ அது எல்லாமே டர்பைன் ஒர்க்கு, இல்லைனா இன்ஜின் ஒர்க்குன்னு சொல்லலாம். டர்பைன் ஒர்க்குன்னு சொல்லலாம், இல்லை இன்ஜின்னு போட்டுக்கோங்க, WTன்னு போடலாம், WEன்னு போடலாம். ரைட்? மைனஸில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ரஸர் ஒர்க்கு. ரைட்டா? அப்போது நெட்ஒர்க்கு இவ்வளோ, டர்பைன் டெவலப் பண்ணியிருக்கிறது இந்த 550 கிலோ ஜூல் வந்து டர்பைன் டெவலப் பண்ணது இன்ஜினு. ஓகே, அதில் இந்த 350 இருக்குல்ல, இது கம்ப்ரஸர் எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ ஒர்க் ரேஷியோ நெட் ஒர்க் டிவைடட் பை டர்பைன் ஒர்க்கு. ஸோ போட்டிங்க அப்படின்னா ஹீட் சப்ளை, ரைட்டு, டர்பைன் ஒர்க் வந்து இவ்வளோ வருதா? ஸோ ஒர்க் ரேஷியோ இஸ் 0.3636. ரைட்டா? ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து ஹீட் சப்ளைடு தான் வந்து எஃபிஷியன்சிக்கு டினாமினேட்டராக எடுக்கணும், சம் ஆஃப் பாசிட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி. ரைட்? அதே மாதிரி டர்பைன் ஒர்க்குக்கு என்ன எடுக்கணும்னா சம் ஆஃப் பாசிட்டிவ் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி, அதுதான் டர்பைன் ஒர்க். ஓகே, படிக்கணும். 45வது ப்ராப்ளம் பாருங்கள், ஐடியல் கண்டிஷன்ஸ், த வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் அட் த அவுட்லெட் ஆஃப் த நாசல். இதுவும் அதே தான். ரைட்? ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக C2 = √2000 ΔHன்னு வரும். ரைட்? ΔH தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். C1 அவங்க கொடுக்கல, அதனால் C1 வந்து நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி டெல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ΔH, அதிலிருந்து தான் இந்த ஃபார்முலா வருது. ரைட்டா? ஸோ del K ஈக்குவல் டு மைனஸ் ΔH, அதுலேருந்து தான் இந்த ஃபார்முலா வருது. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 949 மீட்டர்/செகண்டு. ஸோ இந்த 2000 மறந்துடக்கூடாது. சாரி, ரைட்டு. இது வந்து என்ன, இங்கே 1000 போடுறதுக்கு பதிலாக இங்கே 1000, இதை ஜூலாக மாற்றிக்கிட்டேன். அப்படி தான் போட்டிருக்கு, எப்படி வேணாலும் போடலாம். ரைட்டா? என்தால்பியை கிலோ ஜூல்லேருந்து ஜூலாக மாற்றிக்கலாம், இல்லைன்னா கைனட்டிக் எனர்ஜியை கிலோ ஜூலாக மாற்றிக்கணும். ரைட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 46th ப்ராப்ளம், ஹீட் இன்ஜின் ஒர்க்கிங் ஆன் கேர்னாட் சைக்கிள். இது ஹீட் ரிசெப்ஷன், தட் இஸ் QS ஃப்ரம் த சோர்ஸ் TH, இது TL இது. ரைட்? ஹீட் ரிஜெக்டட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட்? ஹீட் ரிஜெக்டட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒர்க் டன்னும் கண்டுபிடிக்கலாம். ரைட்? டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா, இந்த டெம்பரேச்சர் லிமிட்ஸை வச்சு நம்ம கேர்னாட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? TH - TL/TH இவ்வளோ வருது. ரைட்டு?
இதே W/QS போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு QS கொடுத்துருக்காங்க, டபிள்யூவை கண்டுபிடிக்கலாம். பட் அவங்க W கேட்கல, W எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ரைட்டா? W கேட்கல, அவங்க ஹீட் ரிஜெக்டட் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேர்னாட் எஃபிஷியன்சியை இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க ஆல்ரெடி. இன்னொரு ஃபார்முலா கேர்னாட் எஃபிஷியன்சிக்கு என்ன போடலாம் அப்படின்னா QS - QR / QS. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது வருமா? ஸோ QR/QS வந்து என்ன வரும்னா 0.31 வருது. அப்போது QR = 0.31 into QS. ஸோ 15.4 kilowatt. திஸ் இஸ் த ஆன்சர். 47th ப்ராப்ளம் பாருங்கள். 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க QW. ரைட்டா? ஸோ இதில் வந்து ஃப்ரம் த கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த கேஸ்னால் கேஸ்லேருந்து வெளியில் வருதுன்னு அர்த்தம். அப்போது இது மைனஸில் வந்துடும். ரைட்டா? இது டு த கேஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த கேஸ், அதாவது சப்ளைட் டு த கேஸ்ன்னு அர்த்தம். இது ப்ளஸ்ஸு. ஓகே, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி ஒர்க் டன் பை த கேஸ்னால் இது ப்ளஸ்ஸு, ஒர்க் டன் ஆன் த கேஸ்னால் இது மைனஸு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்குறேன். இதில் அவங்க அதாவது டு த சரௌண்டிங் ஃப்ரம் த கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஃப்ரம் த கேஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த கேஸ், கேஸ்லேருந்து வெளியில் வருது, அப்போ அது மைனஸு. இது டு த கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ப்ளஸ்ஸு. இது ஒர்க்கு டன் பை த கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் பாசிட்டிவ். இது ஆன் த கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நெகட்டிவ். இதை கரெக்டாக சிம்பிளை கரெக்டாக போட்டுருணும். ரைட்டா? அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ரைட்டு. ஹீட் சப்ளைடு மட்டும் எவ்வளோ அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க, 80. ரைட்டா? ஹீட் சப்ளைடு வந்து இவ்வளோ. நெட்ஒர்க்கு அவுட்புட் வந்து நெட்ஒர்க்கை தான் எடுத்துக்கணும். ஸோ 50 - 20 70ங்கிறது 50 - 20 30ங்கிறது நெட்ஒர்க்கு. ரைட்டா? எஃபிஷியன்சி இஸ் நெட்ஒர்க் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு ஒன்லி. ஸோ இதுதான். ரைட்? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஹீட் சப்ளைடுனா Q ப்ளஸில் வரும், ஹீட் ரிஜெக்டட்னா -Q, ஒர்க் டன் பை த கேஸ்னா +Q, ஒர்க் டன் ஆன் த கேஸ்னா -W. ரைட்? +W -W. ரைட்? 48th ப்ராப்ளம் பாருங்கள். சிஸ்டம் அப்சார்ப்ஸ். ரைட்டு? Q இருக்குது. அதாவது 1ங்கிறது இனிஷியல் ஸ்டேட், 1 2 3 1. இது ஒரு இது. ஓகே, 1 2 3 அலாங் த பாத். ஒரு ப்ராசஸ் 1 2 3 வந்து திஸ் இஸ் நாட் த ப்ராசஸ். 1 2 3ங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு. பட் இதே 3யை ரீச் பண்ணுறதுக்கு 1 4 3ங்கிறது ஒரு பாத்தையும் ஃபாலோ பண்ணுது. ரைட்டா? ஸோ 1ங்கிறது இனிஷியல் ஸ்டேட், 3ங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டு. இதை மாதிரி ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்டா? இந்த பாத்தை ஃபாலோ பண்ணும்போது Q எவ்வளோ, W எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்தை ஃபாலோ பண்ணும்போது W எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, Q மட்டும் நாம் கண்டுபிடிக்கணுமா? ரைட்டு? இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதே மாடல். ரைட்டா? 1 2 3ங்கிறது ஒரு பாத்து, 1 4 3ங்கிறது ஒரு பாத்து. ரைட்டா? ரெண்டு பாத்துலேயுமே வந்து சேம் டெஸ்டினேஷன் தான். இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து சேம் தான் ரெண்டுலேயுமே. ரைட்டா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா Q - Wங்கிறது இந்த பாத்துலேயும் இந்த பாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த பாத்தில் QW ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. இந்த பாத்தில் Qவை மட்டும் கேட்டிருக்காங்க, W கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி போடணும்? 60 kJ. 49th ப்ராப்ளம் பாருங்கள். இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ப்ராப்ளம். ஸ்டீம் டர்பைனோட ஸ்டீம் ஃப்ளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் இன்லெட்டு C1 C2 கொடுத்துருக்காங்க. என்தால்பி H1 H2 கொடுத்துருக்காங்க. பவர் அவைலபிள் எவ்வளோ, பவர் அவுட்புட் ஆஃப் த டர்பைன் கேட்டிருக்காங்க. டர்பைனில் உங்களுக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வருது இல்லையா? ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் டர்பைன், கம்ப்ரஸர், நாசில் இந்த இது தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ரைட்? C1 C2 கொடுத்துட்டாங்க, மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க, H1 H2 கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃபார்ம் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்லேயும் எழுதலாம், இந்த ஃபார்ம்லேயும் எழுதலாம். நமக்கு எது தேவையோ அந்த ஃபார்மில் தான் எழுதணும். ரைட்டா? என்தால்பி கொடுத்துருந்தா இந்த ஃபார்மை எடுத்துக்கோங்க. இதே இன்டர்னல் எனர்ஜி, ப்ரெஷர், வால்யூம் இதெல்லாம் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ இது வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12mc², 1000 ஏன் போடுறோம்னா
இந்த டேர்மை கிலோ ஜூலாக மாற்றுறதுக்காக இதை போடுறோம் ரைட்டா. பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 அது சொல்லிட்டாங்க ரைட்டு. அதை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா W = 1293.75 kW. திஸ் இஸ் த 50வது ப்ராப்ளம் பாருங்கள். ஐசன்ட்ரோபிக் ஃப்ளோ த்ரூ எ நாசல். இது வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க ரைட். இன்லெட்டில் எக்ஸிட் ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க, எக்ஸிட் டெம்பரேச்சரை கொடுக்கல ரைட்டா. இப்போ ஜென்ரலாக எக்ஸிட் டெம்பரேச்சரும் சேர்த்து கொடுத்துருந்தா அது சிம்பிள் ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஐசன்ட்ரோபிக் ரிலேஷன் அதை யூஸ் பண்ணி, அதாவது T2/T1 = P2/P1 ஹோல் பவர் காமா -1 பை காமா, அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி T2வை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ரைட்டா. ஸோ ஏருன்னு தான் சொல்லிட்டாங்க, ஏரோட சிபி வேல்யூ தெரியும் ரைட்டா. ஸோ காமா வேல்யூவும் தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம T2வை கண்டுபிடிச்சி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸிட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுக்கல இல்லையா, அந்த ஃபைனல் டெம்பரேச்சரை இந்த ரிலேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஐசன்ட்ரோபிக் ரிலேஷன். T2/T1 = P2/P1 பவர் காமா -1 பை காமா. இது ஏர்ன்னு சொல்லிட்டாங்க, அதனால் காமா இஸ் 1.4. ஸோ T2வை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நாசல் தானே, ஸோ கெயின் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன் என்தால்பி. ஓகேவா, அதனால் -del H போடுறோம். ஸோ -H2 - H1 போட்டோன்னா, ஸோ H2 - H1 என்னென்னா சிபி மாஸ் கேன்சல் ஆகிடும். ஜென்ரலாக நாசிலில் மட்டும் மாஸ் ஃப்ளோ ரேட்டு எவ்வளவா இருந்தாலும் அந்த வர வெலாசிட்டி வந்து என்தால்பியை பொறுத்து மட்டும்தான் வரும் ரைட்டா. மாஸ் ஃப்ளோ ரேட் அங்கே வரவே வராது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 300² போடணும் ரைட்டா, /2000. ஓகே, போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி C2 = 594.09 மீட்டர் per second. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.